ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கோசரம் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம் இல்லைங்களா. 3 பார்ட் ஆஃப் வீடியோஸாக போட்டிருப்போம். அந்த 3மே பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு நம்ம அதே மாதிரியே வீடியோஸ் போட போகிறோம். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 31 கொஷின் தான் இருக்குது. 31 கொஷின் படித்தோம்னா ஃபிசிக்ஸில் சொன்ன மாதிரி தான். கெமிஸ்ட்ரியில் வந்து 2 மார்க்கில் 2 கொஷின் வந்துடும். 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் ஆப்ஷனில் ஒரு கொஷின் வரும். ப்ளஸ் 7 மார்க்கில் நமக்கு ஒரு 2 மார்க் இருக்குது. டோட்டலாக 5 2 மார்க் 10 மார்க் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்களேன், டிஃபைன் அட்டாமிக் மாஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே கீழே இருக்குது பாருங்கள், நமக்கு ஒரு நிமிஷம். ஓகே, டிஃபைன் அட்டாமிக் மாஸ், சாரி டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்க்கு ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப், ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் டிவைட் பை 1/12th பார்ட் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம்னு இருக்குது இல்லைங்களா. இது அப்படியே வந்து நம்ம தியரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்குன்னா ஆவரேஜ் மாஸ், ஓகேங்களா, ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் டிவைட் பை 1/12th பார்ட் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப், ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் டிவைட் பை 1/12th பார்ட் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். ஓகேவா, ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கா? இப்போ அப்படியே நம்ம வந்து டெஃபினேஷன் கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த, ஆஃப் அன் எலமெண்ட்லாம் நமக்கு தேவையில்ல, இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ பிட்வீன், ஃபார்முலா இருக்கிறது அப்படி எழுதுங்க, average mass of its isotope to 1/12th 12th part of carbon 12 atom. அவ்வளோதான், முடிஞ்சா. இதோட இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம என்ன சிம்பிள் டினோட் பண்ணோம்னா ஏஆர் அப்படிங்கிற சிம்பிள் வந்து டினோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சா? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், சார் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ பிட்வீன் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் டு 1/12th part of the carbon 12 atom. முடிஞ்சா? அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான சம் கொஷின், நைட்ரஜன் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அம்மோனியா. அம்மோனியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்கள். NH3 அம்மோனியா இருக்கு இல்லைங்களா, இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு நைட்ரஜன் ப்ளஸ் 3 ஹைட்ரஜன். ஓகேங்களா, ஒரு நைட்ரஜன் என்ன இருக்கா, ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் இதை அப்படியே மாஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த NH3யோட டோட்டல் மாஸ் என்னன்னு தெரியும். நைட்ரஜனோட மாஸ் நம்பர் 14 ப்ளஸ் 3 இன்ட்டு ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1. அப்போ ஆட் பண்ணோம்னா 14 ப்ளஸ் 3 இருக்கும். தேர்ஃபோர் டோட்டலாக இதோட மாஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கிராம் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் அப்படிங்கிறப்போ மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, நைட்ரஜனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்கா. அப்போ 14 டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளோ இருக்குது, 17 இன்ட்டு 100. ஓகேங்களா, இதை நம்ம கேன்சல் பண்ணி போட்டோம்னா 82.35% அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கால்குலேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கால்குலேஷன், எல்லாருமே மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப். இதில் வந்து நமக்கு புக்கில் ஐசோடோப்பும் ஐசோபாரும் கொஷின்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஐசோடோனே ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் மாடர்ன் அட்டாமிக் தியரி எழுதுகிறப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் 3மே எழுதுங்க. ஓகேங்களா. ஐசோடோப்னா என்ன, சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அவ்வளோதான், ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். எலமெண்ட் வந்து சேமாக இருக்கும். குளோரின்னா குளோரின், புரோமின்னா புரோமின், இந்த மாதிரி சேம் எலமெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட அட்டாமிக் மாஸ் அப்படின்னா மாஸ் நம்பர்னு அர்த்தம். பாருங்கள், மாஸ் நம்பர் மட்டும் இங்கே 35 இருக்குது, இங்கே 37 இருக்குது. ஓகேங்களா, இங்கே 35 இங்கே என்ன இருக்குது, 37 இருக்குது. அதான் சேம் எலமெண்ட், குளோரின் தான், ஆனால் மாஸ் நம்பர் மட்டும் வேறையாக இருக்கும். அப்போ ஈஸியாக சொல்லுங்கள் பார்ப்போம். சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அவ்வளோதான், ஐசோடோப் வந்து நமக்கு முடிஞ்சு. ஓகேங்களா. அதுவே ஐசோபார்னா அப்படியே மாற்றி பாருங்கள். அங்கே சேம் எலமெண்ட் சொன்னோமா, இங்கே டிஃப்ரெண்ட் எலமெண்ட், அங்கே டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் பார்த்தோமா, இங்கே சேம் அட்டாமிக் மாஸ். அவ்வளோதான், அங்கே சேமாக இருந்தது இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கே சேமாக இருக்கும். அப்போ ஈஸியாக பாருங்கள், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மே ஹாவ் சேம் அட்டாமிக் மாஸ். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்
மே ஹாவ் சேம் அட்டாமிக் மாஸ். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆர்கான் 1840 அண்ட் கால்சியம் 2040. ரெண்டத்தோட மாஸ் நம்பருமே பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஐசோடோப்னா என்ன? ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அப்படி இருந்துச்சுன்னா அது ஐசோடோப். அதுவே ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மே ஹாவ் சேம் அட்டாமிக் மாஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோபார். அடுத்து ஐசோடோன். ஐசோடோன்னா எலமெண்ட்டும் சேமு, மாஸ் நம்பரும் சேமு. எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டு, மாஸ் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் என்ன சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். அப்போ நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதுனா, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் having the same number of neutron but different atomic number and mass number. அதுதான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான், ஐசோடோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் நம்பர் ஆஃப் நியூட்ரான், இதுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் பாருங்கள், இதில் 13 இருக்கா, மைனஸ் அட்டாமிக் நம்பர் 6, கேன்சல் பண்ணோம்னா 7 வரும். அதேமாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14, நைட்ரஜனுக்கு 14, அட்டாமிக் நம்பர் வந்து 7, சிம்பிளி பண்ணோம்னா 14. அவ்வளோதான். அப்போது ஆட்டம்ஸ் have different element having the same number of neutron but different atomic number and different mass number. It's called isotone. Isotope, isobar, isotone மூணுமே புரிஞ்சா? ஐசோடோப்னா என்ன? ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ், அது வந்து ஐசோடோப்பு. அதுவே ஐசோபார் அப்படிங்கிறது ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மே ஹாவ் சேம் அட்டாமிக் மாஸ், அது ஐசோபார். ஐசோடோன் அப்படிங்கிறது ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மே ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். முடிஞ்சா? ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டிக்கு ஃபார்முலா தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா? வேப்பர் டென்சிட்டி பாருங்கள், மாஸ் ஆஃப் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி. மாஸ் ஆஃப் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் ஏ கேஸ் ஆர் வேப்பர் எப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இருக்கும்போது, divided by mass of the same volume of hydrogen. இந்த ஃபார்முலா இப்போ படிச்சிட்டிங்களா? என்ன சொன்னோம்? வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த கிவன் வால்யூம் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கா? இப்போ இது அப்படியே நம்ம வந்து தியரியாக கன்வெர்ட் பண்ணோம். தியரிலாம் படிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் பாருங்கள். வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே மேலே இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே எழுதுங்க. மாஸ் ஆஃப் ஏ கிவன் வால்யூம் ஆஃப் ஏ கேஸ் ஆர் வேப்பர் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டூ அப்படின்னு போட்டு மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே இருக்க மாதிரி தான் டெஃபினேஷன் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம சொன்ன டெஃபினேஷன் எழுதினாவே போதும். என்ன பண்ணோம்? மாஸ் ஆஃப் த, அதாவது வேப்பர் டென்சிட்டி இஸ் டிஃபரெண்ட் அஸ் த அப்படின்னு போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 போட்டு அடுத்து கீழே இருக்கக்கூடிய டேர்ம் எழுதுனா டெஃபினேஷன் முடிஞ்சு. ரைட்டா? ஓகே. அடுத்தது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இந்த ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். பாருங்கள், ஆட்டம்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத ஒரு எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். அதுவே மாலிகுல் அப்படிங்கிறப்போ மாலிகுல் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். இது எலமெண்ட்டில் மட்டும் இருக்கும். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். அதே மாலிகுல்ங்கிறது எலமெண்ட்லேயும் இருக்கலாம், காம்பவுண்ட்லேயும் இருக்கலாம். ஓகே. ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் இன் நோபல் கேசஸ். நோபல் கேசஸ் தவிர எந்த ஆட்டமே நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைக்காது. அதாவது இப்போ நோபல் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோபல் கேசஸ். ஆர்கான் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். ஏஆர், கேஆர் இந்த மாதிரி தனியாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுவே நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஓ மட்டும் நமக்கு தனியாக கிடைக்காது. O2, Cl2 குளோரின், N2 நைட்ரஜன், இந்த மாதிரி ரெண்டு எலமெண்ட்டாக சேர்ந்து தான் கிடைக்கும். அதான் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்காது. அதுவே மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸப்ட் சம் ஆஃப் நோபல் கேசஸ் அதர் ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். நோபல் கேசஸ் தவிர மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே ஹைலி ரியாக்டிவாக தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். an atom is the smallest particle of an element. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முழுசாக எழுதிக்க போகிறோம். இங்கே மாலிகுல் அப்படிங்கிறப்ப எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே எலமெண்ட் போட்டோமா, இங்கே எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் போட்டால் முடிஞ்சிருச்சா? ஓகே. ஆட்டம்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் இன் நோபல் கேசஸ். இந்த பாயிண்ட்டும் நமக்கு ஈஸியாக இருக்கும். மாலிகுல் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட், இங்கே டஸ் நாட்டு, இங்கே எக்ஸிஸ்ட், அவ்வளோதான். அடுத்து நோபல் கேஸ் தவிர இங்கே வந்து பாருங்கள் ஹைலி ரியாக்டிவ், இது மட்டும் போதும். ஹைலி ரியாக்டிவ், லெஸ் ரியாக்டிவ்,
முடிஞ்சா இதுக்கு வந்து நோ கெமிக்கல் பாண்ட் என்ன எழுதிக்கலாம், நோ கெமிக்கல் பாண்ட் எழுதிக்கலாமா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல் ஆர் ஹெல்டு பை கெமிக்கல் பாண்ட் மட்டும் போட்டால் போதும். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டு அண்ட் ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எலமெண்ட். அதுவே மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எ மாலிகுல் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா. அடுத்து ஆட்டம்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட்டு, மாலிகுல்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு ஹைலி ரியாக்டிவ், ஆட்டம்ஸ் வந்து ஹைலி ரியாக்டிவ், மாலிகுல் லெஸ் ரியாக்டிவ். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு நோ கெமிக்கல் பாண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்டு பை கெமிக்கல் பாண்டு, கெமிக்கல் பாண்ட் மூலியமாக தான் இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அவகேட்ரோ ஹைப்போதிசிஸ் இங்கே இருக்க பாருங்கள். இது எழுதுனா போதும். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அதாவது ஈக்குவல் வால்யூம் இருக்கக்கூடிய கேஸஸ் அது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 22.24 லிட்டர் நான் ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே 22.4 லிட்டர் வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சிஜன் வந்து அந்த 22.4 லிட்டரில் எத்தனை மாலிகுல் இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே 1000 மாலிகுல்ஸ் தான் அந்த ஹைட்ரஜன் வந்து 22.4 லிட்டரில் இருக்கும். ஓகேங்களா, அதான் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கண்டெயின்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல். ஈஸியாக எழுதலாம் பாருங்க. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது வரைக்கும் ஒரு லைனை பிரிச்சிடலாமா. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கண்டெயின்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து லிஸ்ட் அவுட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோ லா. அவகேட்ரோ லாவோட அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் எக்ஸ்பிளைன் கே-லூசாக் லா. இது வந்து கே-லூசாக் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து இட் ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு கேஸோட அட்டாமிசிட்டியை டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கோசம் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இட் எக்ஸ்பிளைன் கே-லூசாக் லா. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸ். ஓகே, அடுத்த தேர்ட் பாயிண்ட்டு மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸ் கேன் பி டெரிவ்டு யூஸிங் அவகேட்ரோ லா. ஒரு கேஸஸோட மாலிகுலர் ஃபார்முலா எதை யூஸ் பண்ணி டெரிவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவகேட்ரோ லா யூஸ் பண்ணி தான் டெரிவ் பண்ணுறாங்களா. அப்போ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் எ கேஸ் கேன் பி டெரிவ்டு யூஸிங் அவகேட்ரோ லா. தேர்ட் பாயிண்ட் முடிஞ்சா. இப்போ 3 பாயிண்ட் சொல்கிற பாருங்க. இட் எக்ஸ்பிளைன் கே-லூசாக் லா, அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸ், அதுக்கப்புறம் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸ் கேன் பி டெரிவ்டு யூஸிங் அவகேட்ரோ லா. 3 பாயிண்ட் முடிஞ்சிருச்சா. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், இட் டிட்டர்மைன் த ரிலேஷன் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. இது வந்து மாலிகுலர் மாஸுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கு இடையில கூடிய ரிலேஷன்ஷிப் கொடுக்குது. இட் டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. நம்ம 5 மார்க் கொஸ்டினாக படிச்சிருப்போம் இல்லைங்களா, அது ஒரு பாயிண்டாகவே எங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் கேஸஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது, டிட்டர்மைன் கிராம் மோலார் மாஸ் ஆஃப் ஆல் கேஸஸ். அவ்வளோதான், சிம்பிளாக. இப்போ 5 பாயிண்ட்மே சொல்லலாம் பாருங்கள். இட் எக்ஸ்பிளைன் கே-லூசாக் லா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸ் செகண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸ் கேன் பி டெரிவ்டு யூஸிங் அவகேட்ரோ லா. அவகேட்ரோ லா யூஸ் பண்ணி மாலிகுலர் மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லா கேஸஸ்க்குமே. அதுக்கப்புறம் இட் டிட்டர்மைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து இட் டிட்டர்மைன்ஸ் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ். சிம்பிளாக முடிஞ்சா. ஓகே, அடுத்த 10th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏ இஸ் ஏ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல். இப்போ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தான். ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தான். விச் கம்பைன்ஸ் வித் O2 அட் லெஸ் தென் 1370 கெல்வின். 1370 கெல்வினுக்கு கம்மியான ஹீட்டில் நம்ம வந்து அதோட ஆக்சிஜனை கம்பைன் பண்ண போகிறோம். அப்படி கம்பைன் பண்ணும்போது பி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருதான். கீழே ஈக்குவேஷன் இருக்கு பாருங்கள். இந்த காப்பரை ஆக்சிஜனோட கம்பைன் பண்ண போகிறோம். எப்போ 1370 கெல்வின் டெம்பரேச்சருக்கும் கம்மியாக. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த காப்பர் ஆக்சிஜன் சேர்ந்து Cu2O மாறிடுது. அப்போ பிங்கிறது என்னதுன்னா, பிங்கிற எலிமெண்ட் என்னதுன்னா Cu2O. ஏங்கிறது என்ன சொன்னோம், காப்பர். ரைட்டா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பிளாக் கலர்டு காம்பவுண்ட். இது வந்து ஒரு பிளாக் கலர் காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சிருக்குது. அட் எ டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 1370 கெல்வின். அப்போது 1370 கெல்வினுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ண வச்சுக்கோங்களேன். அந்த ஏவை எடுத்துக்கிட்டு அது என்ன ஆகுதுன்னா சிங்கிற ஒரு ரெட் கலரை வந்து கொடுக்குதான். அப்போ
சாரி, இது வந்து CuO. ஓகேங்களா, பி வந்து என்னதுன்னா CuO. 1370 கெல்வினுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுது, சிங்கிறது வந்து நமக்கு Cu2O, காப்பர் 1 ஆக்சைடு, காப்பர் 2 ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு 2 கிடைச்சிருது. அப்போ ஏங்கிறது காப்பர், பிங்கிறது காப்பர் 2 ஆக்சைடு, சிங்கிறது காப்பர் 1 ஆக்சைடு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சா. அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் ரஸ்ட். அதுக்கப்புறம் அதோட ஈக்குவேஷன் வந்து எழுதணும். அப்போது ஈஸியாக பாருங்க, ரஸ்ட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ரஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஃபெரிக் ஆக்சைடுனா Fe2O3. ஹைட்ரேட்டட் அப்படின்னா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அப்போ H2O இருக்குது. அப்போ Fe2O3 H2O. இங்கே வாட்டர் மாலிகுல் எத்தனை இருக்குன்னு தெரியறதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ Fe2O3 X H2O அப்படிங்கிறது தான் அந்த ரஸ்ட்டு. ஓகேங்களா. இட் இஸ் ஃபார்ம்டு வென் அயான் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாய்ஸ்சர். இது எப்போ வந்து ஃபார்ம் ஆகுது, இரும்பு வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பத்தோட ரியாக்ட் ஆகும்போது ஃபார்ம் ஆகுது. அப்போ இட் இஸ் ஃபார்ம்டு டு exposed, sorry, it is formed when ion is exposed to moisture. It is formed when ion is exposed to moisture. இப்போ மறுபடியும் சொல்லுங்க, rust is a hydrated ferric oxide. Rust is a hydrated ferric oxide. ஃபார்முலா என்ன, Fe2O3 XH2O. முடிஞ்சா. It is formed when ion is exposed to moisture. It is formed when ion is exposed to moisture. இப்போ ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, ஃபெரஸு அது வந்து ஆக்சிஜனோடு சேருது எப்போது, தண்ணி இருக்கிறப்போ, எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் தண்ணி இருக்கிறப்போ. அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2O3 XH2O அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடுது. XH2O அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடுது. ஒரு நிமிஷம். XH2O அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடுது. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 4, இங்கே 2 போட்டிங்கன்னா முடிஞ்சு. ரைட்டா. ஓகே ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயான். இரும்பு வந்து துருப்பிடிக்கிறதுக்கு தேவையான 2 கண்டிஷன்ஸ் என்னென்ன. ஒன்று, ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் இஸ் எசென்சியல் ஃபார் த ரஸ்டிங் ஆஃப் அயான். தண்ணி, இரும்பு துருப்பிடிக்கணும்னா அது தண்ணியும் ஆக்சிஜன் இருக்கணும். அதான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் த ரஸ்டிங் ஆஃப் அயான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா. அடுத்து செகண்ட் ஒன், இம்ப்யூரிட்டிஸ் இன் த அயான், த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர், ஆசிட் சால்ட்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆஸ்டன் டு ரஸ்ட். ஸோ இதில் என்னென்ன இருக்கணும், இரும்பில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கணும், இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் அயான். அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர், நீராவி அங்கே இருக்கலாம். அப்படின்னா ஆசிட், சால்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே இருந்தாவே இரும்பு வந்து துருப்பிடிக்கும். பியூர் அயான் டஸ் நாட் ரஸ்ட் இன் ட்ரை அண்ட் CO2 இன் ஃப்ரீ. CO2 இல்லாத இடத்து, ஃப்ரீ ஏர், CO2 இல்லாத இடத்துலையோ இல்லை ட்ரை ஏர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து துருப்பிடிக்காது, சுத்தமான இரும்பு துருப்பிடிக்காது. இட் இஸ் ஆல்சோ டஸ் நாட் ரஸ்ட் இன் பியூர் வாட்டர். அந்த இடத்துலையும் நமக்கு என்ன ஆகாது, பியூர் வாட்டர் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகாதுன்னா ரஸ்டிங் அப்படிங்கிறது நடக்காது. ஃப்ரீ ஃப்ரம் த டிசால்வ்டு சால்ட்ஸ். டிசால்வ் சால்ட்ஸ் வந்து இல்லாமல் இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு ரஸ்ட் வந்து நடக்காது. ஓகேங்களா. ஓகே, அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, நமக்கு 2 பாயிண்ட் போதும். இந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க போதும், இது வேணாம், தேவையில்லாத ஒரு பாயிண்ட் இது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் இஸ் எசென்சியல் ஃபார் த ரஸ்டிங் ஆஃப் அயான். தண்ணியும் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இரும்பு வந்து துருப்பிடிச்சிடும். செகண்ட் பாயிண்ட் என்ன, இம்ப்யூரிட்டிஸ் இன் த அயான், த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர், ஆசிட், சால்ட்ஸ், கார்பன் டை ஆக்சைடு. என்னென்ன, இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் அயான், வாட்டர் வேப்பர், ஆசிட், சால்ட்டு, கார்பன் டை ஆக்சைடு இது இருந்தாலும் துருப்பிடிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடி. அயானிக் ரேடினா என்ன, it is defined as the distance from the center of nucleus of the ion up to the point where is exert its influence on the electron cloud of the ion. அதாவது அயானிக் ரேடியஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அயான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இது ஒரு அயான், இது அதோட அவுட்டர் மோஸ்ட் நியூக்ளியஸ். ஓகேங்களா, இந்த அயானோட நியூக்ளியஸ் இது. இந்த நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து வெளியில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இல்லைங்களா, அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அயானிக் ரேடியஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, என்னென்னு சொல்லுவாங்க, அயானிக் ரேடியஸ். ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுக்கறதுக்கோ இல்லை வாங்குறதுக்கோ வெளியில் ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னதுன்னா அயானிக் ரேடியஸ் அப்படிம்பாங்க. நம்ம சிம்பிளாக என்ன எழுதலாம்,
அயானிக் ரேடியஸ் அப்படின்னா ionic radius is defined as the distance from the center of the nucleus from the outermost electron அப்படின்னு எழுதினாவே போதும். அப்படின்னா outermost shell அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ அது புரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்து பாருங்கள், வாட் ஆர் த ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம். அலுமினியமோட ஓர்ஸ் என்னென்ன? ஒன்று பாக்சைட்டு, கிரையோலைட்டு, கொரண்டம். பாக்சைட்டு, கிரையோலைட்டு, கொரண்டம். ஓகேங்களா? அதோட ஃபார்முலா என்ன? பாக்சைட்னா Al2O3, அதில் வாட்டர் இருக்கணும், 2H2O. கிரையோலைட் அப்படின்னா Na3Al(F6), Na3Al(F6). கொரண்டம் அப்படிங்கிறது Al2O3. இதில் பாக்சைட்டில் வாட்டர் மாலிகுலர்னா அது கொரண்டம். அவ்வளோதான், முடிஞ்சா? ஓகே. அடுத்து ரைட் த யூசஸ் ஆஃப் அலுமினியம். அலுமினியமோட யூசஸ் என்ன? ஹவுஸ் ஹோல்ட் யூட்டன்சில்ஸ், வீட்டு பாத்திரங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரிக்கல் கேபிள் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கோசரம் இது வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மேக்கிங் ஏரோப்ளைன் பார்ட்ஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் மிஷின் பார்ட்ஸ். ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய ஒரு சில பாகங்களையும் ஒரு சில மிஷினரி பார்ட்ஸையும் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. பாருங்கள், சிம்பிளாக 3 பாயிண்ட் தான். ஹவுஸ் ஹோல்ட் யூட்டன்சில்ஸு, எலக்ட்ரிக்கல் கேபிள் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஏரோப்ளைன், மேக்கிங் ஏரோப்ளைன் அண்ட் அதர் மிஷின் பார்ட்ஸ். அவ்வளோதான், அதர் இண்டஸ்ட்ரியல் மிஷின் பார்ட்ஸ். முடிஞ்சுங்களா? சரி, ஓகே. ஸோ இதோட நமக்கு 15 கொஷின் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அடுத்து இன்னொரு 16 கொஷின் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுதான் நமக்கு உண்டான அந்த சயின்ஸில் இருக்கக்கூடிய 4th பார்ட் ஆஃப் வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் 2 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இப்போ நமக்கு கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில் 10 மார்க் 2 மார்க் இருக்குது. அதேமாதிரி கெமிஸ்ட்ரிலையும் நமக்கு 10 மார்க் 2 மார்க் கொஷின் மட்டுமே இருக்குது. பயாலஜியில் நமக்கு 14 மார்க்குக்கு வரும். ஓகேங்களா? அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு 34 மார்க் 2 மார்க்கில் மட்டும் இருக்குது. ப்ளஸ் 12 1 மார்க், 46 மார்க் நம்ம 2 மார்க்கில் மட்டுமே எடுத்துடலாம். இந்த 46 ப்ளஸ் நமக்கு ப்ராக்டிக்கல் ஒரு 25 மார்க் இருக்குது. ஆட் பண்ணோம்னா 71 மார்க், 70 மார்க் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம 2 மார்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 2 மார்க் வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் வந்துச்சு. 2 மார்க் வீடியோஸ்க்கெலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லாருமே டெஸ்ட் எழுதி எனக்கு ஷேர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நான் அடுத்ததாக 4 மார்க்குமே ரெடி பண்ணி போடுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும், வீடியோஸ் மறக்காமல் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தா மட்டும் போதாது, பார்க்கும்போது நான் சொல்ல நீங்களும் கூட சேர்ந்து சொல்லணும். அது சொன்னால் மட்டும் போதாது, நீங்கள் சொன்னதை டெஸ்ட் எழுதி எனக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் அதை கரெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு ரிட்டன் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எப்படி எங்கே ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருப்பேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா?